அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 15 நிமிட நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபம் பண்ணி முடிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம், வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இந்த இஸ்ரவேல் என்கிற நாட்டிலே வாழ்ந்திருந்த போது அவனை ஆண்டவர் சந்தித்து, நீ பயப்படாத, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் உண்டானது, ஒரு பயம் இருந்தது. வறுமையினால் ஒரு பயம், வாழ்க்கையில் இனி எப்படி முன்னேறுவது என்கிற ஒரு பயம், வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்பட்டு எப்படி இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பது என்கிற ஒரு பயம். ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை இயேசு அறிந்து இயேசு அவனை தேடி வருகிறார். ஆபிரகாமை இயேசு தேடி வந்து அவனை நேரடியாய் ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளி போனார். அவனோட ஆண்டவர் நேரடியாய் பேசுகிறார். இயேசு அவனோடு பேசுகிறார். அவனை சந்திக்கிறது வரையிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம். அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தகப்பனாரோடு கூட சில பொம்மைகளை வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரியாக இருந்தான். அந்த சில பொம்மைகள், அந்த பொம்மைகளை வியாபாரம் செய்கிற வியாபாரி. அவன் அந்த தெருவோரம், ரோட்டோரம், திருவிழா கடைகள், இந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் போட்டு வியாபாரம் செய்கிற அந்த பொம்மை வியாபாரி ஆபிரகாம், தன்னுடைய தகப்பன் தேரோகு. இப்படி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையிலும் இதை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் இயேசு அவனை சந்திக்கிறவராய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாளில் பாருங்கள், அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிற விதத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். இப்போ ஆபிரகாம் அந்த இடத்துல பொம்மைகளை விற்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய தகப்பன் சொல்லுகிறார், இந்த நாளில் நான் ஒரு குறிப்பிட்ட இடம் வரையிலும் போய் வரேன், அது வரையில் நீ இந்த இடத்துல இருந்து இந்த பொம்மைகளை எல்லாம் விற்று வியாபாரம் பண்ணி நீ இதை செய்துக்கோன்னு சொல்லி அந்த தகப்பன் அந்த இடத்தை விட்டு போகிறார். தகப்பன் அந்த இடத்திலிருந்து கடந்து போகிறார். இந்த ஆபிரகாம் பொம்மைகளை விற்க ஆரம்பிக்கிறார். பொம்மைகளை எல்லாம் கொண்டு அந்த இடத்துல எல்லா பொம்மைகளையும் விற்கிறார். வாங்கி கொண்டு போகிறவங்க, இந்த பொம்மைகளை எல்லாம் வாங்கிட்டு போகிறவங்க பயபக்தியோடு வாங்கிட்டு போகிறாங்க, பயத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க. பயத்தோடு கொண்டு போய் இதை கொண்டு போன இடத்துல கும்பிடு தொழுத ஆரம்பித்தாங்க. இது ஒரு சாமியா, கடவுளா, எல்லாரும் இந்த பொம்மைகளை அப்படி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆபிரகாம் இதை பார்க்கிறான். எல்லாரும் பொம்மைகளை வணங்க இதை ஆபிரகாம் கவனித்து கொண்டிருக்கிறான். சில பேர் அது மேலே எண்ணெய் ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க. ஒரு கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அதை செய்கிறது ஆபிரகாம் பார்த்து கொண்டிருக்கிறான். இதை பார்க்க இவனுக்குள்ள, நான் வைக்கிறது பொம்மை, இதை கொண்டு போய் இவங்க இப்படி கடவுள்னு சொல்லி இதெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு இவன் ஒரு ஞாபகம் இவனுக்குள்ளே வந்ததுனால இப்போ இவனை பாருங்க, இவன் கடவுளாக இருந்தால் இது பார்க்கணும், கடவுளாக இருந்தால் பேசணும், கடவுளாக இருந்தால் நடக்கணும், கடவுளாக இருந்தால் இதெல்லாம் செய்யணுமே அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம். வாங்கி கொண்டு போன பொம்மையை ஒன்றும் செய்ய முடியாது. இவனுக்கிட்ட மிச்சம் இருந்த பொம்மைகளை எல்லாம் இது பேசணுமே, இதை தானே வாங்கிட்டு போகிறாங்க, இது நடக்கணுமே, இது கையினால் ஏதாவது ஒன்று அசைக்கணுமே அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம் அப்படியே உண்டாகிறது. உண்டான போது இது எதுவுமே அது நடக்கிற மாதிரியும் இல்லை, பார்க்குற மாதிரியும் இல்லை, நடக்கிற மாதிரியும் இல்லை, செய்ய மாதிரியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படியே உட்காந்துருக்கு. அவன் வச்சது மாதிரி அது இருக்குது. ஆனால் அந்த மக்களெல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் இவனுக்குள்ள ஒரு யோசனை, சரி அடிதான் கொடுத்து பார்ப்போமே, இது அளவாவது செய்தா அதையாவது பார்க்கலாம். இன்னும் ஒரு கம்பு எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அடிச்சு எல்லாம் நொறுங்கி எல்லாம் சிதறி போய் கிடக்கு. ஆனால் அளவே இல்லை, ஒரு பொம்மை கூட இது அளவே இல்லை. அப்போ இவனுக்குள்ள அப்போ இந்த உலகத்தில் மக்கள் தேடுறாங்க, ஏதோ ஒரு கடவுள் இருக்குங்கிறத தேடுறாங்க. இது பொய்யான ஒரு காரியம். இந்த பொம்மைகளை கொண்டு போய் இந்த ஜனங்க வணங்குறாங்க, வழிபடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையெல்லாம் மக்கள் இருக்குது. ஆனால் தவறாய் மக்கள் இதை செய்கிறாங்களே. அப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறார். அன்னைக்கு அவன் தேட ஆரம்பித்தான். உண்மையான ஒரு கடவுளை, உண்மையான ஒரு ஆண்டவர் அந்த இடத்துல அவன் தேட ஆரம்பிக்கும் போது இவனுக்கு முன்னே இயேசு
நிற்கிறார். நான் தான் உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட கடவுள், என் கரத்தை பாருப்பா, நீ செய்த பாவத்துக்காக இவ்வளவு தண்டனை, என்னுடைய காலை பாரு, அடித்து காலெல்லாம் இந்த மாதிரி காயம் இருக்குது, உனக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபட்டேன் என்பதை ஆண்டவர் தனக்கு முன்ன வெளிப்படுத்தி, நான் தான் உனக்கு கடவுள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினதோடு விடாதபடி இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்தது, நம்பிக்கை வர ஆரம்பித்தது. இவர்தான் உண்மையான ஒரு கடவுள், ஒரு மனுஷனுக்காக தன்னையே பலியாய் கொடுத்த அவர்தான் கடவுளாய் இருக்க முடியும் என்கிறதை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அவருக்காக வாழ ஆரம்பித்த உடனே இவனோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். எப்படி பேச ஆரம்பித்தார்? ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிறைய பேருக்கு நம்ம முதல்ல ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா அவனுக்கிட்ட போய் நீங்கள் இயேசு சிலுவை சுமந்தாரு, நீ பரலோகத்துக்கு போவ, இதெல்லாம் சொன்னால் அவனுக்குள்ள கண்டிப்பாக அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வராது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லி பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா கட்டாயமாய் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொல்றார், ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்போ ஆண்டவர் சொன்னது போல, வாக்கு கொடுத்தது போல கர்த்தர் அவனை பெரிய அளவில் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனாயிருந்தான். ஆபிரகாம் ஒரு வேளைக்கு உணவுக்கு கூட கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி இயேசு அவனை சந்தித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் அவனுக்கு ஏராளமான மிருக ஜீவன்கள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பாருங்கள், நிறைய வீட்டில் ஏர் மாடு, ஆடு மாடு இந்த மாதிரி நிறைய இருந்தால் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த காலத்தில் பெண்கள் அதை விரும்பாததுனால உங்கள் மகளுக்கிட்ட கேட்டு பாருங்கள், 10 மாடும் 10 ஏர் மாடும் 25 ஆடு இன்னும் நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாம் பால் கொடுக்கும், அதெல்லாம் விற்றால் நிறைய காசு கிடைக்கும். அதனால் அந்த வீட்டில் உன்னை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் அம்மையை பார்த்து சொல்ல, நீ வேணேன்னு அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லும். அப்படி தானே? கரெக்டாக இப்படி தான் சொல்லலாம். அந்த பிள்ளைகள் அந்த மாதிரி அதனால அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ மாறி போய் இப்போ எப்படி இருக்கு பாருங்க, அந்த மிருகங்களே இல்லாத அளவுக்கு வீடுகள் மாறிவிட்டது. மிருகங்கள் எந்த வீட்டிலெல்லாம் இருக்கோ அந்த வீடு ஆசீர்வாதம். நீங்கள் அந்த வீடை பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இப்போ பாக்கெட்டு பால் வாங்கி யூரியா கலந்த இந்த மாதிரி நிறைய கலப்படம் பண்ணின இந்த பால் வாங்கி குடிக்கிறத விட ஒரிஜினலாக மாட்டிலிருந்து கடந்து குடிக்கும்போது அது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொண்டு வருது பாருங்கள். அதனால் வீட்டில் மாடு ஆடு இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மிருக ஜீவன்கள்னாலும் நிறைய வெள்ளி, எக்கச்சக்கம் கிலோ கணக்கில் வெள்ளியை ஆபிரகாமிற்கு ஆண்டவர் கொடுத்தார். பொன்னு, எக்கச்சக்கமான பொன்னை ஆண்டவர் கொடுத்தார். ஆஸ்தி, ஏராளமான ஆஸ்தி, சொத்து சொகம், வீடு தோட்டம், அந்த மாதிரி நிலங்கள் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து ஆபிரகாமை ஒரு பெரிய செல்வ சீமானாய் ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் ரட்சிப்பு உண்மைதான், பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறது உண்மைதான். இன்னொரு பக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே வருவார். அல்லேலூயா. ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ, ஒரு காலத்தில் எனக்கு சொல்லி நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன், 1 சென்ட் நிலம் கூட இல்லாதவங்க இன்னைக்கு ஏக்கர் கணக்கில் இடம், தோட்டம், அந்த மாதிரி காரியங்கள் வச்சு எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நல்ல வழியில் நடந்து பாருங்க, கர்த்தர் விசேஷமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி இவ்வளவு செல்வ சீமானாய் நிறைய ஏராளமான மிருக ஜீவன்கள், இந்த மாதிரி நிறைய பொன்னு வெள்ளி தோட்டம் நிலம், இவ்வளவு பெரிய ஆஸ்தி உடையவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆபிரகாமனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கை எப்படி இருந்து ஜெபமாத்திரம் ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை குறித்த சில காரியங்கள் இருந்தது, அதனால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆண்டவர் எதனால் அவனை ஆசீர்வதித்தார்? முதலாவது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஏசப்பாவின் வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆண்டவர் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம்.
கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை, நீ அப்போ வாழ்ந்த தேசம், நம்ம வாழ்கிற இடம் நமக்கு ரொம்ப முக்கியம், அந்த இடத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தையும் உன் இனத்தை. இப்போ நம்ம ஒரு ஜாதி, இந்த ஜாதி அடர்ந்த இடத்துல தான் நம்ம இருப்போம். இங்கே இருக்கிற சில பேர் நீங்கள் என்ன ஜாதியாக இருக்கிறீங்களோ அந்த ஜாதி நிறைந்த இடத்துல இருப்பீங்க. இதை விட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஆனால் ஆபிரகாமும் அப்படி யோசித்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமிட்ட சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழணுன்னா நீ உன் தேசத்தை, நீ வாழ்ந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கும், உன் இனத்தை, உனக்கு ஜாதியை விட்டு அந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கும், உன் தகப்பனுடைய வீட்டையும். நம்ம அப்பா வாழ்ந்த வீடு நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேரை பாருங்க, அப்பா வாழ்ந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அது உடஞ்சி ஒழுகி அந்த மாதிரி இடிஞ்சு போனால் அந்த இடிச்சிட்டு அதே இடத்துல கட்டுறதுக்கு தான் நிறைய பேர், 99% பேரும் விருப்பப்படுவாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல தான் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஆபிரகாமுக்கும் அந்த விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இவன் அந்த வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படுகிறான் பாருங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இந்த வார்த்தைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இந்த வார்த்தையின்படி நம்ம செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எபிரேயர் 11:8 வசனத்தை வாசித்தால், எபிரேயர் 11:8 அதனுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வசனம். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் இருந்தான். அந்த இடம் எங்கே போகிறேன்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் ஆபிரகாம் இயேசு காண்பித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அதே 9வது வசனத்தை வாசித்தால், அடுத்த வசனம் வாசித்தால், விசுவாசத்தினாலே அவன் தேசத்தில் பரதேசியை போல போகிறான். இப்போ ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது அவனுக்கு ஒன்றும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ அவன் பரதேசியை போல புறப்பட்டு போகிறான். இப்போ ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், இனி ஒரு பக்கம் அவன் விசுவாசத்தினால புறப்பட்டு போகிறான், இனி ஒரு பக்கம் பரதேசியை போல போகிறான். ஒன்றும் இல்லாமல் அவன் பரதேசியை போல அந்த இடத்துக்கு கடந்து போகிறான். அப்போ மத்தேயு 6:31 வசனத்தை வாசித்தால், இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வசனத்தின்படி, ஐயோ அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குமா, அங்கே போனால் வீடு கிடைக்குமா, அங்கே போனால் ஜனங்கள் எனக்கு பழகுவாங்களா, அந்த ஜனத்தில் அங்கே போனால் என்ன நடக்கும், அங்கே என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, இப்படின்னு நிறைய யோசனைகள், நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம அன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அந்த பிரதிஷ்டைக்கு வாங்கன்னு நிறைய பேர்கிட்ட கூப்பிட்டோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது பிரதர், அங்கே மழையினுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது பிரதர், அங்கே கிளைமேட் எனக்கு ஒத்து வராது, அங்கே உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே போல தான் ஆபிரகாமும் அவன் புறப்பட்டு போகிற இடம் இப்படி இருக்கும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லிவிட்டார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லப்பட்ட இடத்துக்கு போனேன்னு பரதேசியை போல அவன் புறப்பட்டு போகிறான். இப்போ மத்தேயு 6:31 வசனத்தின்படி இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாராம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அங்கே போய் நம்ம எண்ணத்தை உண்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன நம்ம குடிப்போம், நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா, என்னத்தை நம்ம குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், இப்படி நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு கவலையில் வாழ்கிறத பார்க்குறோம்.
குழந்தை பிறந்து 15 நாள் கூட பார்க்கல. 15 நாள் ஆன குழந்தைக்கு இன்னைக்கு ஐயோ பிள்ளை இனி வளரப்போகுது, படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு இனி நிறைய கல்யாணம் பண்ணி கொடுத்து நிறைய 101 பவுன் கொடுக்கணும், அதை கொடுக்கணும். பிறந்து 1 மாதம் கூட ஆகாத பிள்ளையை குறித்து நிறைய பேர் இன்னைக்கு கவலைப்படுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. உங்கள் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு நான் உத்தரவாதம், உங்கள் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எதிர்காலத்தை குறைத்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் செல்வ சீமான். இயேசுவை போல இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் கிடையாது. அவருக்கு பிள்ளைகளாகிய நமக்குத்தான் அவர் நமக்கு பங்கு தருகிறார். அதன் காலத்தில் தருவார், ஏற்ற காலத்தில் தருவார். உங்கள் பிள்ளைகளை குறிச்சோ, வீட்டை குறிச்சோ, குடும்பத்தை குறிச்சோ, உங்கள் யாரை குறிச்சோ நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்றை குறிச்சும் கவலைப்படாதுங்க. சூளகிரிக்கு போனால் அது தாக்கிருமோ இது தாக்கிருமோ பயப்படாதிருங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே போய் இருக்கிறோமே, ஒன்று எங்களை தாக்கவில்லை. நாங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அங்கே போனதுனால தான் போகும்போது ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் தான் அங்கே போனேன். இன்னைக்கு இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் அங்கே ஸ்தாபித்திருக்கிறார் என்றால் எல்லாரும் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதிப்பார். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 2வது, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேருக்கு கடவுளை குறித்த ஒரு பயமே கிடையாது. கண்டபடி பேசுறது, கண்டபடி நடக்கிறது, கண்டபடி செய்கிறது, கண்டபடி இந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தார். இயேசுன்னா ஒரு பயம். இயேசு அந்த பயம், நம்ம இதை செய்யக்கூடாது, இதை தான் செய்யணும், இந்த மாதிரி இந்த விட்டுறணும், இதெல்லாம் இனி தொடரக்கூடாது, அப்படி ஆண்டவரை குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. சங்கீதம் 25:12 வாசிக்கும் போது, சங்கீதம் 25:12 வாசித்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆண்டவர் போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ள நல்ல வழியை ஆண்டவர் போதிப்பாராம். நீ இந்த வழியில் போப்பா, இந்த பாதையில் போப்பா, இந்த வேலைக்கு நீ அப்ளை பண்ணப்பா, இந்த தொழிலை செய்ப்பா, இந்த காரியத்தை செய், இதை நீ செய் என்ன ஆண்டவர் நல்ல வழியை போதிப்பாராம். ஆண்டவர் போதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில பேரோடு ஆண்டவர் ரகசியமாய் பேசுவார். 14வது வசனம் சங்கீதம் 25:14 வாசித்தால், கர்த்தருடைய ரகசியம் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ரகசியத்தை ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துவார். ஒரு ரகசியம். ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னா நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க. உண்மையிலே நம்ம எங்கள் குடும்பத்தை கேட்டு பாருங்கள். எங்கள் அக்கா, இவங்க எங்கள் அப்பா என்ன பெரிய சொத்து வச்சுருந்தவரா, பெரியவர் பனையாருன்னவர் தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எங்களை 5 பேரை இன்னைக்கு நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நாங்கள் 5 பேரை இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய ரகசியத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. சூளகிரி மலையில் இவ்வளோ ஊழியங்களை ஸ்தாபித்து எப்படி பிரதர்னு கேட்குறாங்க. பெங்களூர் பட்டணத்தில் அவங்க இன்னைக்கு 20 பேர் வந்தாங்க. அதில் ஒரு சதீஷன் ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார், நம்மளை விட பிரசங்கம் பண்ணுகிறார், நல்ல கூட்டங்களை எல்லாம் நல்லா நடத்துகிறார். அவர் சொல்றார், நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன் பிரதர், இன்னைக்கு வாடகை இடத்துல தான் இருக்கிறோம், நீங்கள் வேற ஏதாவது தொடர்பு, வெளிநாட்டில் தொடர்பு இருக்கா, வேற ஏதாவது பெரிய அப்படி இப்படின்னு கேட்குறாரு நம்மகிட்ட. ஐயா, நான் யார்கிட்டையும் தொடர்பு இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்கிட்ட நான் தொடர்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். அவர் யாருன்னு அவர் கேட்கிறார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர்கிட்ட நான் ஒரு பெரிய தொடர்பு வச்சிருக்கிறதுனால அவர் சில ரகசியங்களை நமக்கு சொல்லுகிறார். சில ரகசியங்களை ஆண்டவர் பேசுகிறார். அந்த ரகசியம் சொல்லித்தாரார். அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்றோம், அதன்படி நம்ம நடக்கிறோம், அதன்படி செய்ய நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் நம்மளை கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாதம் நமக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நமக்கு இந்த ஊழியங்களை நம்ம தொடர்ந்து நிறைவேற்ற முடியும். ஊழியத்துக்கு போனோம், நம்ம இந்த பிள்ளைகள் இங்கே வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் சம்பளம், மிஷினரிகளுக்கு மாதந்தோறும் பணம் அனுப்பணும், இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால 1 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் மாதந்தோறும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியும். அதுக்கு மேலே பணம் வந்தால் மட்டும்தான் டெவலப்மெண்ட் செய்ய முடியும்.
நற்கரியைகள் செய்யணும், சபை கட்டணும், இடம் வாங்கணும். இதெல்லாம் அதுக்கு மேலே வந்தாதான் நமக்கு முடியும். நம்மளை கொண்டு 4 பேர் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்ம கையை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய அந்த பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களினால 4 குடும்பங்கள் வாழ்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். உங்க நிமித்த 4 குடும்பங்களுக்கு நீங்க உதவியா இருப்பீங்க. உங்க நிமித்த ஆலயங்கள் கட்டி கொடுப்பீங்க. உங்க நிமித்த நீங்க மிஷனரிகள் அனுப்புவீங்க. உங்க நிமித்தம் கிராமங்களுக்கு நற்கரியைகளை செய்வீங்க. உங்க நிமித்தம் 10 தையல் மிஷினை வாங்கி போட்டு ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நானே கஷ்டப்படுற 5 காசுக்கு வழி இல்லாம இருக்கிற பிரதர், நான் எப்படி இதை செய்ய முடியும்னா நீங்க தான் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ஆபிரகாம் ரோட்டோரமாய் பொம்மைகளை வியாபாரம் செய்து கொண்டு இருந்த அந்த நாட்களை மாற்றி இன்னைக்கு ஏராளமான மிருக ஜீவன்கள், ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான அந்த அணிகலன்கள், அந்த மாதிரி நகைகள், பணங்கள், சொத்துகள், சுகங்கள் இருக்கும்படி ஆபிரகாமை கையை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். கடைசியாக ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபம். இயேசுவை என்னைக்கு உள்ளத்தில் இருதயத்தில் அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டானோ அன்னையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்தது. உங்க வாழ்க்கையில ஜெபம் உண்டா? ராத்திரி போய் இயேசுவே கண்ணை மூடியாச்சு, ஏசப்பா சோத்திர ஆமேன் ஆண்டவரேன்னு நம்ம படுத்து விடுகிறோம். காலையில எழும்பனைன்னு ஆசை இருக்கு, எழும்பி இருந்துட்டு அல்லேலியா சோத்திர ஆண்டவரே அதுக்குள்ள பெட்டை பார்க்குற நம்ம தூங்கி விடுகிறோம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி நல்லா போய் உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு ஆசையோடு போய் இருந்து பாருங்க. தூக்கத்தை ஆண்டவர் வெறுத்து இயேசுவோடு பேசுகிற ஒரு கிருபை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த ஜெபிக்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டார். 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. இயேசு நல்ல ஒரு ஊழியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. அழிகிற ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் அவன் ஒரு ஜெபிக்கிறவனாய் இருந்தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். ஆபிரகாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். இப்ப ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கலாம். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய காலங்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், இதை குறித்து ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் உண்டாகி ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் போய் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறான். எப்படி? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அந்த வசனத்தை வாசிப்போம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இப்ப இஸ்மவேலுக்காக மட்டும் இல்ல, இவன் தேசத்துக்காக, அழிகிற ஆத்துமாக்களுக்காக, ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக, எல்லாத்துக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறார். இப்ப அதுல ஒரு குறிப்பு, இஸ்மவேலுக்காகவும் செய்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். நீங்க நிறைய காரியங்களுக்காக, இப்ப இயேசு நல்ல ஒரு ஊழியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்க, தலைவர்களுக்காக ஜெபம் பண்றீங்க, மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்றீங்க, பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றீங்க. இது மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க பாருங்க, அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆபிரகாம் ஜெபித்தது போல நீங்க ஒரு ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஜெபத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், பெறுவான், பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப இஸ்மவேலுக்காக நீ கவலைப்படாத ஆபிரகாமே, அவனை நான் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன். உங்க பிள்ளை படிச்சிருக்கலாம், வேலை இல்லாம இவனுடைய எதிர்காலம் இனி எப்படி என்று நீங்க யோசித்திருக்கலாம். உங்க பிள்ளையினுடைய திருமண காரியம் தடைபட்டு ஐயோ வயது கடந்து போய்விட்டது, இனி என்ன செய்யறதுன்னு உங்களுக்குள்ள வருத்தம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பெரிய ஜாதியாக்கி நான் ஆசீர்வதிப்பேன். உங்க வீட்டுல யாரோ ஒருத்தங்க பலவீனப்பட்டு ஐயோ இவங்களுக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணலாம்.
இவங்களை நான் பெரிய ஜாதியாக்கி இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்மவேலை நான் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு தருகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்படுறீங்களா? ஐயோ என்னுடைய வாழ்க்கை நீ எப்படி, எதிர்காலம் எப்படி, இவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா, எப்படி இருக்குமோ, ஒரு பயத்தோட கலக்கத்தோட நடுக்கத்தோட பிள்ளைகளுக்காக துக்கத்தோடு வாழ்ந்தால் அவனை நான் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்ல, நீ மற்ற ஜபங்களை எல்லாம் நான் கேட்டேன், அந்த ஜபத்துக்கு எல்லாம் பதில் கொடுப்பேன். உன் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணன அந்த ஜபத்தையும் கேட்டு நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தர்றார். அடுத்த ஈசாக்குக்காக அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆதியாகமம் 26 அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 26:12, தேசத்தில் விதை விதைத்தான், அவனை ஆசீர்வதித்ததினால் வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். இப்ப ஈசாக்குக்காக ஆபிரகாம் ஜெபித்ததுனால இவன் ஒரு விவசாயம் பண்றவன். ஈசாக்கு விவசாயி. அவன் தோட்டத்தில் போய் விதைச்ச விதைகளுக்கெல்லாம் ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. ஈசாக்கு 100 மடங்கு பலன் கொடுத்ததற்கு காரணம் ஆபிரகாமினுடைய ஜெபம். அப்ப ஒரு தகப்பனார் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு காரணமே தாய் தகப்பனை பார்க்காதது தான் காரணம். அல்லேலூயா. உங்க தாய் தகப்பனை நீங்க கனப்படுத்தினா அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க சந்ததியை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கு. இங்க பாருங்க, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்காக, இஸ்மவேலுக்காக, ஈசாக்குக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 13வது வசனத்தை வாசித்தால், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மகா பெரியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். சரி, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம், முதலாவது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ளவனாயிருந்தான். மூணாவது ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாயிருந்தான். 3 அடிச்சவர்களை பின்பற்றுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி அப்படி எழுந்திருங்க. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? ஒரு 2 நிமிடம். ஹல்லேலூயா. என்னையும் என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்களையும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்க எங்களையும் பிள்ளைகளையும் கிருபையாய் நீங்க ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை எங்களுக்கு மத்தியில கடந்து வருவதாக. உங்க கிருபையின் தயவு எங்களுக்கு மத்தியில வெளிப்படுவதாக. இயேசுவே, எங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை குறித்த ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை குறித்த ஒரு சோர்வோடு வந்திருக்கிற ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுவீராக. சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இஸ்மவேலை ஆசீர்வதித்தவரே, ஈசாக்கை ஆசீர்வதித்தவரே, ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தவரே, ஒரு அற்புதத்தை செய்வீராக. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. படிப்பிலே ஜெயத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா, எங்களை ஆறுதல் படுத்துங்கப்பா, எங்களை சமாதானப்படுத்துங்கப்பா. ஒரு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சமாதானத்தை படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வறுமைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் நீங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமே. சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்னில் பங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்னில் பங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன்.
நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு வாழுவேன். சொல்லுங்க, வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலில் அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலில் அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் அந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் அந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு மேலே இறங்குற அபிஷேகம் உங்க ஒவ்வொருத்தங்க மேல இறங்குகிறது, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குகிறது, ஒவ்வொருத்தங்கள் மேல, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல. ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது போல, ஆண்டவரே நாங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோம், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனது போல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஜெபம் அதுபோல நாங்க ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. உங்க தயவுள்ள அன்பின் நல்ல கரத்திலங்களை தாழ்த்துகிறோம். உங்க தயவுள்ள அன்பின் நல்ல கரத்திலங்களை தாழ்த்தி கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களை கீழாக்காமல் மேலோக்கி வாலாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். சாட்சி சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடுத்த வாரத்துல இன்னும் சாட்சி உள்ள பிள்ளைகளை எழுப்புங்க. தேவ கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.